அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து போலூர் செல்லக்கூடிய ஒரு சாலை. கரெக்டாக சென்னையிலேருந்து ஆரணி வந்தீங்கன்னா ஆரணியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் களம்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். பாருங்கள், இது இந்த பக்கம் போனீங்கன்னா போலூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரக்கூடிய சாலை இது. இப்போ இந்த இடத்துல வலதுபுறமாக பாருங்கள், ஒரு அறிஞர் அண்ணாவுடைய சிலை இருக்குது. இந்த இடத்துலேருந்து உள்ள ஒரு சாலை போகுது. இங்கே போனீங்கன்னா ஒரு சபை ஒன்று இருக்குங்க, நம்ம வள்ளல் பெருமானாருடைய சபை, அதாவது தர்மசாலைன்னு கூட சொல்லலாம். தர்மசாலை தான் அது. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை. எப்படி ஐயா ஏற்படுத்தி ஏழைகளின் வயிற்று பசியை போக்கினாரோ, அதே போல் தமிழகமெங்கும் பல சன்மார்க்க அன்பர்கள் நிறைய தர்மசாலைகளையும் திறந்து மக்களுக்கு வழிகாட்டிட்டு வராங்க. அதுபோல் நம்ம செல்லக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம வள்ளலாருடைய சபையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஒரு காணொலியாக நம்ம சேனலில் காட்டிகிட்ருக்கோம். அது மாதிரி இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை. அதுதான் இப்போ நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக கரெக்டாக அந்த லொக்கேஷனோடு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மெயின் ரோட்லேருந்து இப்போ நான் வலதுபுறமாக உள்ளே போகும்போது இந்த சாலையில் சரியாக ஒரு 500 மீட்டர் கூட வராதுங்க, இடதுபுறத்தில் இந்த தர்மசாலை வருது. இங்கே தினசரி ஏழைகளுக்கு காலையில் கஞ்சி ஊற்றுறாங்க 100 பேருக்கு. அது இல்லாமல் பூச நட்சத்திரம் அது போன்ற நல்ல நாட்களில் அன்னதானமே போடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஏழை மக்கள் வயிற்று பசியை தீர்ப்பதே ஜீவகாருண்யம் அப்படின்றது வள்ளலார் சொல்லியிருப்பார், வள்ளலார் அவர்கள். அதுபோல் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அன்ன தர்மத்தை நம்ம எல்லா மக்களும் பார்த்து கடவுள் வழிபாடை இது மாதிரி செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. வள்ளல் பெருமான் அவர்கள் அகத்தில் யார் உண்மையாக அன்பாக உயிர்களை நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறாரு அப்படின்றது தான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா களம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை தான் அது. அந்த சாலையில் போயிட்டே இருந்தீங்கன்னா இடத்துல வருது பாருங்கள், இந்த இடம் தான் வள்ளலார் அவர்கள் ஏற்படுத்திய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை களம்பூர். நம்ம வந்துட்டோம். இங்கே இருக்கு பாருங்கள், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம வரும்போது வள்ளல் பெருமான் அவர்கள் உடைய உருவம் வழிபாடு செய்கிறதுக்கு ஜோதி வழிபாடு பக்கத்துலேயே ஜோதி ஏற்றி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு கஞ்சி கொடுத்து இப்போ தான் முடித்தாங்க. கஞ்சி பாருங்கள். இந்த சபையை வழிநடத்தக்கூடிய சிவகுமார் ஐயா அவர்கள் இந்த சபையை வழிநடத்துகிறாரு. ஆமாம், ஐயாவுடைய அருள் தான். நிரந்தர தலைவர் ஐயான்னு தான் இங்கேயே போட்டிருப்பாங்க. களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஐயா எழுதிய அருட்பா பாடல்கள் மற்றும் நமக்கு ஐயா செய்த அற்புதங்கள் மற்றும் விண்ணப்பங்கள்லாம் இங்கே இருக்குது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க.